ஏட்டி மீனாட்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்காரி காலங்காத்தாலே 4 மணி பஸ்ல வந்து இறங்கி உன் அண்ணன் வீட்டுக்குள்ள அவ மவளையும் இழுத்துக்கிட்டு போனால. என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ண அலைதாளா என்ன? என்னத்த சொல்றியே? என் தங்கச்சி வந்திருக்காளா? நீங்க சொல்லிதானே எனக்கு விஷயமே தெரியுது. அதுவும் காலங்காத்தால வந்து இறங்கியிருக்காளா? ஒரு விஷயம் எனக்கு தெரியாதே. நீ இப்படியே நடு வீட்டுக்குள்ளே இரு. என்ன விஷயம்தான் உனக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாம தான் கடைசி வரைக்கும் போக போறேன். உன் தங்கச்சிக்காரி லேசுப்பட்டவா இல்லை. அவ மவளை உன் அண்ணன் மவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தான் காலங்காத்தால வந்திருப்பாளா இருக்கும். ஆமா மேனி, எங்க அம்மா சொல்றது உண்மைதான். நானும் பார்த்தேன். இப்பதான் 2 பேரும் கடைக்காட்டுக்கு போயிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு போறாவோ. 2 பைய நிறைய தூக்க முடியாம தூக்கிட்டு போறாவோன்னா பாத்துக்கோங்க. இந்த பிள்ளைங்க ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு மனசார கெட்டிக்க நினைக்குதுன்னு ஊரு பூரா தெரியும். இவன் என்னன்னா உன் மைனிக்காரி ஆசை கட்டினா இவளுக்கு புத்தி எங்க போச்சு? உன் தங்கச்சிக்காரியே அவ கையால உன் கண்ணை குத்துதாள. இனி என்ன பண்ண போற சண்டாளி பாதவதி? இந்த புத்தில அவ கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டு அலைதாள, விளங்குமா? எனக்கு அடிவேரெல்லாம் 10 ஏறியதுட்ட. என் மவ அந்த பையனை விருப்பப்படாம இருந்திருந்தா கூட சரி, என் தங்கச்சி மவளே அண்ணன் மவனை கட்டிட்டு போறான்னு விட்டுருப்பேன். ஆனா இப்போ இந்த பிள்ளைங்க ஒண்ணு மண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியப்படுதுன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி இந்த காரியத்தை பண்ணுதானா? என்னை என்ன செய்ய சொல்றியே? என்ன செய்யவா? அவளை கூப்பிட்டு விளக்கமத்தை கொண்டு சாத்து, அப்பதான் அடங்குவா. உன் தங்கச்சி கறிதான் உனக்கு பயப்படுவாள்ல. மைனியோ, என்ன நீங்க புரியாம பேசுறியே? அவ உங்களுக்கு பயந்திருந்தா இந்நேரம் உங்களை மீறி அங்க போய் உறவாடிக்கிட்டு கிடப்பாளா? ஏ பாக்கியம், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் அண்ணன் முடிவு தானே இதுல கடைசி முடிவா இருக்கும். என் தங்கச்சிக்காரி அன்னைக்கு என்கிட்ட ஏன் ஓம் அவளை தான் கட்டி வைக்கணுமா, ஏன் அவளை கட்டி வைக்க கூடாதான்னு கேட்டா. உனக்கு அண்ணன்னா எனக்கு அண்ணன் தானேன்னா எனக்கு என்ன பதில் சொல்லுன்னே தெரியல. இது எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் மட்டும்தான் முடிவெடுக்கணும். எங்க அண்ணன் எனக்கு எதிராக எதுவும் செய்யாது. அது என்னமோ உண்மைதான். அவன் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து இவ்வளோ 2 பேரும் கூத்தடிக்கிறானுவனா எப்படி? உன் மருமவனை அதை கூப்பிட்டு பேசு. அந்த பையனை பத்தி எனக்கு தெரியும். எப்பவும் அவன் முடிவுல அவன் உறுதியா இருக்கான். என் மவளை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நீங்க தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிட்ட. நான் பாத்துக்கிறேன். சரி மீனாட்சி, மனசு கேட்காம அதான் சொன்னேன். நீ வேற கீழே தெருல கிடக்க, அவ்வளோ மேலே தெருல என்ன பண்றான்னு உனக்கு தெரியாது. அதான் விஷயத்த உன் காதுல போட்டு வைப்போம்னு நான் வந்தேன். பார்த்தா எங்க அம்மா அதுக்கு முன்னாடி பொறுக்க மாட்டாம இங்க வந்திருக்கு. சரிங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன். சரி சரி, கவலைப்படாத. கருப்பை முன்னாடி கோரிக்கையை வை, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கருப்பை இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவனை மீறி இவ்வளோ ஏதாவது பண்ணட்டும், இவ்வளோ கை காலை விளங்க விடாம அவனே பண்ணிவிடுவான். கருப்பனை மீறி எதுவும் நடக்காது. எனக்கு கருப்பன் தான் துணை. நான் வாரேன். என்னம்மா ஒரே சிரிப்பா வந்திருக்க? இல்லடி, கும்பக்காரி மாதிரி தலை நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்கியே, அதான் என்னன்னு பாக்குறேன். மாமா, உனக்கு எப்பவுமே என்னை பத்தி நக்கல் தான். ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. எனக்கு பூ வைக்கணும்னு தோணுச்சு, வச்சேன். அதுக்கெல்லாம் அப்படி சொல்லுவியா? என்னை பார்த்தா என்ன கும்பக்காரி மாதிரியா இருக்கு? ஆமா, உனக்கு லீவ் எப்போ முடியுது? நீ திரும்ப எப்போ காலேஜுக்கு போற? ஏன்டி என்ன விரட்டுறதுலே இருக்க? இனிமே கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போலான்னு இருக்கேன். போ மாமா, லூசு தனமா பேசாத. முதல்ல படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு போற வழியை பாரு, அப்புறம் தான் கல்யாணம். ஏன் இந்த மாமா மவன் வேலைக்கு போனாதான் நீங்க கல்யாணம் கட்டிக்குவீங்களாக்கும்? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் பேசாத. நீ வேலைக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி, உன்னை வீட்டில் வச்சு நான் கஞ்சி ஊற்றுவேன். ஏன் மாமா அப்படியெல்லாம் நினைக்கிற? ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என் மேல உசிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நானும் உன் மேல உசிரை வச்சிருக்கேன்டி. உன்னை தவிர யாரையும் இந்த மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ அப்படித்தான் சொல்ற, ஆனா உங்க ஆத்தா கறிக்கு என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேக்கு. நீ எங்க ஆத்தா கூட வாழ போறியா, என் கூட வாழ போறியா? 2 பேர் கூட தான். அப்ப எங்க ஆத்தா சொல்றதுதான் சரி. ஏமாமா, என்ன சொல்லிச்சு? அவ சரியான வாயாடி, இந்த வீட்டுக்கு சரிப்பட மாட்டா, சின்னத்தம்மாவ தான் உனக்கு ஏத்தவான்னு சொல்லுச்சு. போ, அவளே போய் கெட்டிக்கோ. அவ தான் உனக்கு சரி. அக்கா கறி என்ன விட தங்கச்சி கறி அவ தான் உனக்கு சரி. ஓ அப்படியா? அப்ப சரி. மாமா,
நான் வீட்டுக்கு போறேன், நேரம் ஆயிட்டு. எங்க அம்மா என்னை தேட போகுது. ஆமாடி, அத்தை தேட போகுது. நீ நேரத்தோட வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் வீட்டில் வந்து பார்க்குறேன். சரி மாமா, ஜாக்கிரதையா இரு. நான் பார்த்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாம போ. ஒழுங்கா சாப்பிடு. நம்ம கல்யாணம் கட்டாயம் நடக்கும். ஆ, அது எனக்கும் தான் தெரியும். சரி சரி, நேரத்தோட வீட்டுக்கு போ. சரி மாமா, நான் வாரேன். சரிடி, போயிட்டு வா. என்னக்கா, என்னத்துக்கு இப்ப அவசர அவசரமா கூப்பிட்டு விட்ட? நீ பண்றது உனக்கே சரின்னு படுதா? மைனிக்காரி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க. நீ வந்தது கூட எனக்கு தெரியாது. ஊர்ல உள்ளவ சொல்லிதான் தெரியுது. அண்ணன் இல்லாதப்ப உனக்கு அங்க என்ன வேலை? ஏங்கா, மைனி என்ன வர சொல்லியிருந்தாவோ, சரி என்ன ஏதுன்னு நானும் அங்க இருந்து கிளம்பி வந்தேன். உன் பொண்ணை என் மவனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாவோ. நானும் சரி மைனி கட்டி தரேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா சித்தி? சாந்திய சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஓம் அவளை கட்டி கொடுக்கன்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம்? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இதுல நீ தலையிடாத. நீ உன் வாழ்க்கையை பார்த்தா போதும். நீ ஏன் வாழ வெட்டிய வந்து குத்த வச்சிருக்க? உன் வாழ்க்கையே ஒரு கதையில இல்ல. நீ ஏன் மவளை பத்தி பேசுறியா? என் மவளுக்கு எது சரின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு மாமா பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறையும் எவ்வளவு உறுத்து இருக்கோ அதே உறுத்து தான் எனக்கு இருக்கு. ஏன் மவளும் அவனை தான் கெட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அதுக்கு என்ன செய்ய? என் மவ வாழ்க்கையை தான் நான் பார்க்க முடியும். நான் எப்படி உன் தங்கச்சிக்காரிக்கு விட்டு கொடுக்க முடியும்? என்ன அவட பேசுற? என்ன பேசுற? அப்ப ஏன் மவா ஓ மவா இல்ல, அப்படித்தானே? ஓ மவ வேற என் மவ வேறன்னு பிரிச்சு பாக்குற. இப்படியா நம்ம பேசணும் இத்தனை காலம்? எப்படி நாம வளர்ந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணா? இன்னைக்கு கல்யாணம் வந்ததும் அந்த பிள்ளைய மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்படுதுன்னு தெரிஞ்சும் ஓ மவளை கெட்டி கொடுப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிற. இது என்ன நல்லாவா இருக்கு? தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? 1000 தான் இருந்தாலும் ஓம் பிள்ளை தான், என் பிள்ளை தான். என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது. அதை கெடுக்கணும்னு நினைக்காத. நீ ஓ மவளை எங்கனாலும் மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி கொடு. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் அண்ணன் மவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன். மைனி என்ன வர சொல்லி பேசி முடிச்சிட்டாவோ. நீங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. என் மவா தான் அண்ணன் வீட்டுக்கு மருமக. அதை உங்க யாராலையும் தடுக்கவும் முடியாது. அப்ப இதுதான் உன் முடிவு இல்ல? நீ என்னைக்கு ஓ மவா ஏன் மவான்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சியோ அப்பவே உன் புத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனி நமக்குள்ள ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா என் மவா தான் சிவாவோட பொண்டாட்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓ, இந்த அளவுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டுல, பின்ன என்ன? நானும் பாத்துக்கிறேன். என் மவளுக்காக நீ எதுவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா உன் மகளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். அப்படித்தானே? மைனிக்கு என் மவளை தான் பிடிச்சிருக்கு. என் மவ தான் அந்த வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ அண்ணன் உன் பேச்ச கேட்கும்னு நினைச்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் ஆடுற. எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் மைனி பேச்சதான் கேட்பாங்க. அது அண்ணன் வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். நீ ஒன்றும் ஒரே அடியா ஆடாத. என்ன நடக்குமோ அது நடக்கும். நானும் பாக்குறேன். சித்தி நல்லா கேட்டுக்க. அவங்க நம்ம குடும்பத்தை நாசமாக்குறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. நீ அவங்க பேசுறத கேட்டு ஒரே அடியா ஆடுற. உனக்கு பணத்தாசைய மைனி காட்டியிருக்கு. அதான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற. நீயா இப்படி பேசுறேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல சித்தி, என்னைக்கு எங்களை ஓம் புள்ள இல்லைன்னு சொன்னியோ இப்ப சொல்றோம். நல்லா கேட்டுக்கோ. நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா உன் கண்ணு முன்னாடி நாங்க நல்லா வாழ்ந்து காட்டுவோம். என் புருஷன் என்னை வந்து கூட்டிட்டு போவாரு. என் பிள்ளையும் நானும் என் புருஷன் வீட்டுல இருக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சவால் விடுறியாக்கும்? வீடு வீடு, உன் சவாலை நானும் பாக்குறேன். புருஷன் வீட்டுல வாழறதுக்கு துப்பு கிடையாது. என்கிட்ட மல்லுக்கு நிக்கிறியாக்கும்? உனக்கு உன் தங்கச்சி என் பிள்ளை வேற மாதிரி தானே தெரியுது. ஏன் என் பிள்ளைக்கு ஒரு பேச்சும் உனக்கு ஒரு பேச்சும் உன் தங்கச்சிக்காரிக்கு ஒரு பேச்சும்ல உங்க ஆத்தா பேசுறாங்க. இந்த வீட்டுல மூத்தவளா அக்கா பிறந்துட்டாலே, சரி நம்மளையும் அரவணைச்சு கொண்டு போவான்னு பார்த்தா அவளுக்கு அவ பிள்ளை தான் வசதியா இருக்கு. அப்புறம் என்ன அக்கா அக்கா பிள்ளை? நான் கிளம்புறேன். ரொம்ப நல்லதுமா, போயிட்டு வா. நீ பேசுறதுல அப்படியே என் மனசு குளிர்ந்து போச்சு. நான் பேசினா என் தங்கச்சி கேட்பான்னு நினைச்சேன். ஆனா அவ மாறி எம்புட்டோம் நாளாச்சுன்னு இப்பதானே தெரியுது. ஆமா, உனக்கு தங்கச்சி பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. நீ எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைன்னு வந்த உடனே உன் பிள்ளையும் என் பிள்ளையும் பிரிச்சு பாக்குறது நீதான். ஏன் உன் மவ நல்ல கண்ணுக்கு லட்சணமா தானே இருக்கா? அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே?
என் மக இந்த பையனை கட்டிட்டு போறான்னு விட வேண்டியதானே? என்னைய மட்டும் பிரிச்சு வச்சுட்டு நீ மட்டும் அண்ணன் கூட கூட்டணி அமைச்சுக்கலான்னு பாக்குற. ஏன்னா அண்ணன் அவனை கட்டிக்கிட்டா சொத்து பத்து பூரா உனக்கு வந்து சேரும்னு உனக்கு ஆசை, அப்படித்தானே? அடச்சி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். யாருக்குடி வேணும் சொத்து? யாருக்கு வேணும்? அவ்வளவு சொத்தையும் அம்மா அப்பா நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சப்போ கூட வேண்டாம் அண்ணனே வச்சுக்கிட்டோன்னு ஆளா கையெழுத்து போட்டவன் நானு. நீ சொத்து சொத்து நான் பேசுற, இன்னொரு தடவை சொத்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இங்க வந்த வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். உனக்கு சொத்து மேல ஆசை, அதான் அண்ணன் வீட்டுக்கு புதுசா கூட்டணி அமைச்சிருக்க. அவ உன்னைய வாரியில கொண்டு அடிச்சு விரட்டுனதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு இல்ல? இந்த சண்டை அண்ணன் குடும்பத்துக்கும் எனக்கும் எதுக்கு வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? உன்னால தாண்டி, உன்னை அவ வாரியில கொண்டு அடிச்சதுனாலதான் இம்புட்டு சண்டையும் வந்துச்சு. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சு பாரு. அப்ப நான் தங்கச்சி தான் வேணும்னு உனக்காக மைனிக்காரியை ஏத்துக்கிட்டு வந்தேன். இல்லனா இன்னைக்கு நானும் மைனிக்காரியும் சுமூகமா தான் இருந்திருப்போம். போதும் பழசெல்லாம் கிளறாத. அன்னைக்கு வாரியில கொண்டு அடிச்ச மைனி தான் இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு சோறு போடுது. இப்ப மைனி என்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறது. தூர கிடக்கிறவ நீ தான், அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் அவளை கெட்டி வையேன்னு என் காலில் விழாத குறையா மைனி கேக்குது. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நீ ஒதுங்கி தானே இருக்கிற, ஒதுங்கியே கிடக்க வேண்டியதானே? பின்ன என்ன என்னை கூப்பிட்டு வச்சு இன்னும் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கேன்? அம்மா தாயே மன்னிச்சிரு, உன்னை கூப்பிட்டதுதான் தப்பா போச்சு. என் தங்கச்சி அவ எனக்காக எதுனாலும் சரின்னு சொல்லுவா. அவ மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும் தான் கூப்பிட்டேன். ஆனா நீ காஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இப்பதானே தெரியுது. உனக்கு பணத்தாசை பிடிச்சிருக்கு, பணப்பேய் பிடிச்சிருக்கு. இனி நீ திருந்த மாட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணு, நான் என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன். ஆனா அண்ணன் மகனுக்கு என் மகளை கட்டி கொடுக்கறது உறுதி. உன் மக அந்த இடத்துக்கு வர முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கிளம்பு. ஓ முடிவை நீ சொல்லிட்ட, ஏன் முடிவை நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. என் மவ தான் அந்த வீட்டுக்கு மருமக. அத நீங்க யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. வர்றேன். வராத போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஹாய் பூமாரி ஆர்மி, ஹாய் அக்னீஸ்வரன், ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி, ஹாய் ஹஜிகா, ஹாய் வெனிஸ் ஃபேக்ட், ஹாய் லக்ஷ்மி விளாக்ஸ் கோவா, ஹாய் லெட்ஸ் ட்ரை கிச்சன், ஹாய் சந்திர விஜயேந்திரன், ஹாய் கல்பனா பாட்டில் குக்கிங், ஹாய் தேசி ஃபுட் பை இங்கிலீஷ் குக், ஹாய் தெய்வம் கோவா, ஹாய் மதுரை அம்மாச்சி சேனல், ஹாய் என்றும் நேசமணி சமையல், ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ், ஹாய் ரவரங்கோலி, ஹாய் மணக்கோலம், ஹாய் டெரஸ் கார்டன் அண்ட் ரெசிபி, ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி, ஹாய் ஸ்வீட்டி எஸ்எஸ் vlogs, ஹாய் சமையலும் சகலமும், ஹாய் கார்த்திக் சங்கர், ஹாய் குக் வித் மீனா, ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட், ஹாய் குக் வித் சித்ரா சமையல், ஹாய் நியூட்டன்ஸ் வேர்ல்ட். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.